காலையிலே எழுந்திரிச்சு எங்களோட சண்டை போடுறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹலோ எவ்ரிவன். இது நல்லா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போது லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். காலையிலே எழுந்திரிச்சு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ரெடியா? ஸோ நம்ம கூட இந்த ட்ரிப்பில் இன்னொருத்தவங்களும் ஜாயின் பண்ண போகிறாங்க. போகிற வழியில் பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது இவங்க தான். இவங்க என்னோட அக்கா மாமா. அண்ட் இந்த குட்டி வந்து லக்ஷன் இவரோட பேரு. ஆக்சுவலி நான் இவளை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி நாங்கள் நிறைய வெளியே போயிருக்கோம், சுற்றிருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே போகிறோம், அதுவும் கப்புலாக போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால அப்படியே எங்களோட ட்ராவல் வந்து நல்லா பேசிகிட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் டேனியோட பர்த்டேக்காக ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான். அங்கே போய் டேனியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இந்த குருவாஞ்சேரியில் இருக்க ஆலடப்பட்டியான்னு தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவோம். இட்லி இது வந்து குமுதா இட்லி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஓரமாக வந்து இப்படி பார்க் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாம்பார் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேணும்? மிளகா பொடி கொடுத்தீங்கன்னா. மிளகா பொடி போகிற வழியிலேயே ஒரு முருகர் டெம்பிள் ஒன்று இருக்குது, அது போயிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜீசஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. பட் அந்த சர்ச் வந்து க்ளோஸ் ஆகிருந்தாலும் எங்களால் உள்ளே போக முடியும். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் டெம்பிள். ஸோ இந்த முருகர் டெம்பிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துமலை முருகன் டெம்பிள். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி ஏத்தாப்பூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஐ திங்க் சின்ன சேலம். ஸோ இங்கே இருக்கிற முருகரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 146 ஃபீட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சொல்லு சொல்லு முருகா. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. ஆக்சுவலாக லொக்கேஷன் சொல்லுங்கள். லொக்கேஷன் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அவருக்கே தெரியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது சீரியஸாக. இப்போ நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அம்மா கும்பிட்றாங்க, சாமி கும்பிடுப்போம். லைனா பண்ணுறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு கோயில்? சூப்பராக இருக்குது இந்த டெம்பிள். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சேலமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.
இவரை சாப்பிட வைக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் டாஸ்காக இருந்துச்சு. போகிற வழியிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மலை ஏற வேண்டியது தான். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தேன் எங்கள் ட்ரிப்பில். சடனாக ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. கீழே இறக்கி விட்டா கஷ்டம், மேலே தூக்கிட்டு ஃபுல்லாக அழுத்தம் ஏறவே மாட்டேங்குது. அது முடிச்சு காய்ஸ் வழி மாறி ஏறிட்டு அந்த சைட்லையும் போனால் ஏற்காடு போகலாம். ரொம்ப நாங்கள் வந்து பயந்துட்டோம். ஸோ இப்போ வேறு ரூட் பிடிச்சி சேஃபாக போயிட்டுருக்கோம். இப்போது இந்த விஷயத்த இவ்வளோ சிரிச்சுட்டு நாங்கள் கூலாக சொல்கிறோம். பட் அந்த மூமெண்ட் சீரியஸாக சொல்கிறேன், நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயமாக இருந்துச்சு. திருப்பி நாங்கள் அந்த மலையிலேருந்து கீழே இறங்குவோமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கார் மேலே ஏறவே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. பின்னாடி ஏதாவது வண்டி வந்துடுமா, முன்னாடி ஏதாவது வண்டி வருமா, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படியும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாதி மலை நாங்கள் ஏறிப்போம். திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு யூட்டன் போட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். ஸோ பஸ்ஸெல்லாம் போகும் இல்லைங்களா, அந்த ரூட் அதுக்கப்புறம் நாங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேஃபாகவே இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான், அவர் தான் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வந்தார். தேங்க்யூ மாமா. ஸோ ஒரு வழியாக பாதி மலை ஏறி வந்து நாங்கள் வந்து நின்றுட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறி வரும்போது 2 வழி இருக்குது போல். நாங்கள் ஒரு வழியில் தெரியாமல் ஏறிட்டோம். பயங்கர நேரோவாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு. ஆமாம், டேனி சொன்ன ரூட்டு. ஸோ பயங்கர நேரோவாக இருந்துச்சு. இங்கே பார், ஹாய் சொல்லு. இப்படியோ மலை ஏறும் போது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து கொஞ்சம் தூங்கிட்டாரு. ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எப்படி இருக்குடா நான் ஏற்காடு? நீ தான் ஏற்காடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நாங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். இப்போ வந்து டைம் வந்து 4:45 ஆகுது. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது, நல்லா குளிராக இருக்குது. டீ கடையிலையே. ஹலோ காய்ஸ், பயந்துட்டோம் நாங்கள். ஏற்காடு ட்ரிப். இதெல்லாம் நீங்கள் சென்சார் கட் பண்ணிடுங்க. ஹலோ எவ்ரிவன். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஹலோ எவ்ரிவன். கால் எடுத்து வைக்கிறாங்க டயனா. இயற்கை அச்சோ. இது நல்லா இருக்கு, ஏற்காடு நல்லா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ரெசார்ட் ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மீன் வயல் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு டீ போட்டு போகலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கெல்லாம் கடை நிறையா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக தராங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட். நம்ம ஊர்லலாம் வந்து கிளாஸில் தான் தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறது கிளாஸில் தராங்க. இங்கே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு ரோட் சைடில். ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் ரெசார்ட் கிளம்பலான்னு சொல்லி வாங்க போயிட்டோம். எப்படி இருக்கு லக்ஷன்? எம்மியா பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஏற்காட்டில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத அப்கமிங் vlogsல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.